கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அன்பாக்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு விராட் கோலி வருவாரா இல்லையா, அட விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. மெயின் மேட்சுக்காவது அவர் வருவாரா மாட்டாராங்கிற கேள்வி. ஸோ அதை பற்றின நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். அதை தாண்டி சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல யார் கீ பிளேயரா இருப்பா, அந்த ஒரு மாவீரன் யார் அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன்ஸ் ஐபிஎல் நல்லா வெறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க. ஸோ நேற்றைய மேட்ச் யாரு பாத்தீங்க அப்படிங்கறது தெரியல. ஸோ யூபிக்கும் டெல்லிக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட 10 பால்ல 6 விக்கெட் எடுத்து கண்டிப்பா தோத்துருவோம் அப்படிங்கிற மேட்சை யூபி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹோப் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஆர்சிபி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா கூட வரக்கூடிய மேட்சை ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. இப்போ ஒரு மேட்ச் லாஸ் பண்ணா கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்கு, குஜராத்தை தவிர எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுதான் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு டைட்டில் ஆர்சிபி அடிப்பாங்களா அப்படிங்கறத இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் டெஸ்ட் சீரிஸோட அப்டேட். சோ இந்தியா கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டாங்க. 2.5 நாள்லயே வாடா மேட்ச முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கிரௌட் எல்லாம் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. அவ்வளவு செலவு பண்ணி சீரிஸ் தோத்துடுன்னு தெரிஞ்சு கூட இந்த மேட்ச் பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருந்தாங்க இங்கிலாந்துல இருந்து. இருந்தாலும் ரொம்ப பாவம், 2.5 நாள்ல மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஜானி பேஸ்டோ வேற சுட்மன் கில் கிட்ட வாய் கொடுத்து மாட்டி கட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழக மைந்தன் அஸ்வின் 500 விக்கெட் அப்படிங்கறதையும் எடுத்தாரு. சோ அதை தாண்டி 100வது மேட்சையும் அப்படிங்கிறது விளையாண்டாரு இந்த சீரீஸ்ல. இதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச்ல அதிக முறை 5 விக்கெட் எடுத்தாரு அப்படிங்கிற பெயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குங்க. சோ பயங்கரமான ஒரு டெரிபிக் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஏன் இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் அவர்கிட்ட எல்லா விதமான வேரியேஷனும் இருந்தாலும், ஏகப்பட்ட வேரியேஷன் ட்ரை பண்ணி மேட்ச்ல கொண்டு வந்தாலும், சோ டக் அவுட்ல போய் இருக்கிறவங்க கிட்ட கேட்பாரு. சோ நல்லா போட்டனா, சோ நிறைய பேர் வந்துட்டு அடிச்சிட்டாங்க, சோ வந்துட்டு கரெக்டா தான் போட்டிருக்கனா, என் ட்ராக் எப்படி இருந்துச்சு, சோ இந்த ட்ராக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டேனா, ஃபீல்ட் செட்டப் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாராமா. நான் சொல்லல, டிகே சொல்லியிருந்தாரு. சோ அதனாலதான் என்னதான் அவரால் வந்துட்டு முடியும், சோ அவர் வந்துட்டு நல்லா பண்றாங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்சாலும் நான் இன்னும் நல்லா பண்ணல, மேட்சுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல அவர் இருக்காருங்க. சோ இன்னும் கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி இன்னொரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆடுவாரு அப்படிங்கறத நம்பலாம். இன்னும் ஏகப்பட்ட சாதனை புரிவாரு அப்படிங்கறதையும் நம்பலாம். சரி ஓகே, அப்படியே கட் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே விராப் பண்ணிடலாம். ஏன்னா இன்னையோட முடிஞ்சுங்க. சோ ஏர்லியாவே இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச உடனே ஐபிஎல் கேம்ப் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா 2.5 நாள்லயே முடிஞ்சு அப்படிங்கறதுனால எல்லா பிளேயர்ஸும் அவங்கவுங்க கேம்புக்கு சீக்கிரமாவே போயிருவாங்க. ஒரு 2 டேஸ் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா போயிருவாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடக்க போகுது மார்ச் 19ஆம் தேதி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த மார்ச் 19ஆம் தேதி விராட் கோலி பங்கேற்பாரான்ங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இருப்பாரா மாட்டாரானுங்கிற ஒரு விஷயம் இப்ப சொல்லியிருக்காங்க. எஸ், 19ஆம் தேதி அவரு வராரு அப்படிங்கிற விஷயம். சோ கண்டிப்பா இது அபிஷியல் சோர்ஸ் போட்டிருக்காங்க. கிரிக் இன்ஃபோ ஏகப்பட்ட வெப்சைட் இதை பத்தி பேசியிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு டவுட்டா இருந்துச்சு முதல் மேட்சே விளையாடுவாருன்னு சொல்லிட்டு. சோ ஸ்ட்ரைட்டா ஒரு பெங்களூர் வராரு. அது ஆக்சுவலா 19ஆம் தேதி வரல, 17ஆம் தேதி ஆர்சிபின்னு சொல்லக்கூடாது, விமன்ஸ் ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஆர்சிபி பங்கேற்றாரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே அவர் கிரவுண்டுக்கே போயிடுவாரு. ஆர்சிபி ஃபைனல் இல்லைன்னா கூட அந்த விமன்ஸ் ஐபிஎல் ஃபைனல் பார்த்துட்டு அப்படியே கேம்ப் ஜாயின் பண்ணி 2 நாள் கேம்ப்ல இருந்துட்டு சோ இந்த மாதிரி பயிற்சி ஆட்டங்கள்லாம் முடிச்சுட்டு 19ஆம் தேதி ஈவெண்ட் அட்டன் பண்ண போறாங்க. சோ அதுல ஏபிடி வில்லியர்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி கிறிஸ் கெயிலுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கு. சோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா. அன்பாக்ஸ் ஈவெண்ட் பத்தி நான் நிறைய பேசிட்டேன், 7 நிமிஷம் பக்கம் பேசியிருக்கிற ஒரு வீடியோல, அதுலயே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோலயே நான் அதை டீடைலா சொல்லல. சோ இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபியோட கீ பிளேயர் யாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் நீங்க சொல்லலாம், சோ என்னதான் வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் சொன்னா கூட சேப்பா கூடிய ட்ராக் இதெல்லாம் வச்சு கணிக்கும் போது சோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்சிபி கிட்ட பல ஸ்பின்னர் இருந்தாங்க ஒரு காலத்துல. யுஸ்வேந்திர சகல் இருந்தாரு, சோ வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் வச்சு விளையாண்டு இருந்தாங்க. சோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஹசரங்கானுங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பவுலரை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை பேஸ் பிரைஸ் கூட அவர் கிடைச்சாரு, எடுக்கல. போன தடவை 11 கோடி, இந்த தடவை 1 கோடி கூட ட்ரை பண்ணல. சோ அந்த அளவுக்கு வேல்யூ டவுன் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது குவாலிட்டியான ஃபாரின் ஸ்பின்னர் இல்ல, ஆக்ஷன்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கணும்னா இருக்கிற ஆப்ஷன் வச்சுதான் சமாளிச்சாக்கணும். அதுல இருக்கிறதுல ஹிமான்சு அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ அதை தாண்டி கரண் சர்மா ஒரு பொறுத்த வரைக்கும் வேற எங்கே கிரிக்கெட் ஆடல. போன வருஷம் ஐபிஎல் ஆடினாரு, இந்த வருஷம் ஐபிஎல் வந்து வந்துட்டு இருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்ட பால் கொடுப்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஆனா கீ பிளேயர் யாரு அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம், மயங்க் தகர். ஆர்சிபி பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரேட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் நினைக்கிறேன். சரி, 3 இருந்து 4 மாசத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் அவங்க தான் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹைதராபாத்ல இருந்து நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு கோடி கொடுத்து இந்த பையனை எதுக்குப்பா எடுத்து வச்சிருக்க
வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கெரியர் புரட்டி பார்த்தா அவருடைய பவுலிங் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்தியன் அப்படிங்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ பயங்கரமான வேல்யூவும் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பவுலருங்கிறத பேசிக்கிறாங்க. ஸோ நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ ஐபிஎல்லே விளையாண்டுருக்காரு. பட் இருந்தாலும் கேம்ப்ல 14 மேட்ச் அவர் விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க போறாரு ஆர்சிபி கேம்பை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல இவர் தான் கீ பிளேயர். ஸ்பின்னர்ஸுக்கான ட்ராக் அது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு பால் பயங்கரமா திரும்பும். ஸோ இவர் திருப்பியே ஆட வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ எப்படி ஒரு சமீர் ரிஸ்வி அந்த ஒரு பையனை 8 கோடிக்கு ராய்டுக்கு பதிலாக எடுத்து வச்சிருக்காங்களோ சிஎஸ்கே, அந்த மாதிரி ஸ்பின்னரா இவரை தான் வச்சிருக்காங்க. என்னதான் நான் மறுபடியும் சொல்றேன், மேக்ஸ்வெல் ஒரு பார்ட் டைம் பவுலரா போட்டிருக்காரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாருன்னா அவர் ஓவர் போடுவாரு. எத்தனை பேர் போட்டாலும் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவர் மேலதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. எப்படி ஒரு ரவி ஜடேஜா சிஎஸ்கேக்கு ரோல் பண்றாரோ அதே ரோல மயங்க் தகர் பண்ணி ஆகணும். ஸோ பேட்டிங்ல ரன் வருது வராம போறது வேற விஷயம். இவருடைய 4 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூசியல். இவருடைய 4 ஓவர் எப்ப கொடுக்க போறாங்க? ஸோ அதுல அதிகப்படியான விக்கெட் எடுத்தாரு, இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு அப்படின்னா இவர் தான் மேட்ச் வின்னரா இருப்பாரு. மயங்க் தகர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. நான் வைக்கலைங்க, ஆண்டி ஃபிளார் வச்சிருக்காரு. அவர் ரீசெண்ட் டைம்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், கோச் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையனை எடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஃபேப் டு பிளஸிகோட வீடியோ கால் அப்படிங்கறத வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ அதுல கண்டிப்பா ஓப்பனிங் யார் இறங்குது அப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிருக்கு. கிரீனுக்கு எந்த இடத்துல கொடுக்கலாங்கிற மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கு. அதை தாண்டி மயங்க் தகரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சேப்பாக் ட்ராக்குக்கும் யூஸ் ஆவாரு. ஏகப்பட்ட கிரவுண்ட் குஜராத் மாதிரியான பெரிய கிரவுண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூஸ் ஆவாரு. ஸோ இவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே எவ்ரி மேட்ச் இருக்க போறாரு 11ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங்கும் ஆடுவாரு. பட் இருந்தாலும் இவருடைய அந்த 4 ஓவர் ரொம்ப குரூசியல். ஆர்சிபிக்கு மேட்ச் வின்னரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இவர் ஹைலி பாசிபிள். சேசிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரஜத் பட்டிதர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு வில் ஜாக்ஸ், ஒரு கேமரூன் கிரீன், இல்ல விராட் கோலி, இல்ல ஃபேப் டு பிளஸி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் யாரை வேணாலும் சொல்லலாம். ஆனா பவுலிங் அப்படின்னு வரும்போது என்னதான் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலும் சேப்பாக் கண்டிஷனுக்கு அந்த 4 ஓவர் ஃபுல்லா போடக்கூடிய ஒரு கெத்து, ஒரு டேலண்ட் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதோடைய அவுட்புட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவராலா மயங்க் தகர் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.